இந்த ஊதாரி மைந்தன் கதையில ரொம்ப டச்சிங்கான சீன் என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அந்த ஊதாரி மகன் அவரோட தப்பை ஏத்துக்கிட்டாருல, அதுதான். அதெல்லாம் சரி, அவர் தப்ப உணர்ந்துட்டாரு. ஆனா அவரை மன்னிக்கவும் அவரை ஏத்துக்கவும் அப்பா மாதிரி ஒருத்தர் வேணும்ல. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். கேள்மா. இந்த ஊதாரி மைந்தன் அவர் அப்பா குரல் கேட்கிற எல்லையிலேயே இருந்திருந்தா அவர் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லல்ல. தேவையே இருந்திருக்காது. ஆனா அவர்தான் அப்பா விட்டுட்டு தூரமா போயிட்டார்ல. எனக்கு என்னமோ இந்த கதையில அந்த அன்பான அப்பா தான் ஹீரோ மாதிரி தெரியாது. தெரியுறது மட்டும் இல்லைங்க, இந்த கதையில ஹீரோவே இந்த அப்பா தான். அதனாலதான் இங்கிலீஷ்ல இதுக்கு ஸ்டோரிக்கு ஆஃப் ப்ராடிகல் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரி தந்தையினுடைய கதை. ஏன் அந்த உதாரி அந்த பேர் வைக்கிறாங்கன்னா, இந்த கதையில வர்ற தந்தை மற்ற அப்பாக்கள் மனித அப்பாக்கள் போல இல்லை. வேற அங்க ஒரு மனித அப்பா அங்க இருந்திருந்தா என்ன பண்ண, எங்கடா போன இத்தனை நாள், என்னடா பண்ணிட்டு இருந்த, எப்ப மட்டும் வந்துட்டியா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. இந்த அப்பா நீங்க வரணும், ஒழுங்கா இருந்தா அங்க இருக்கணும், இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டிருப்பாங்கல்ல. இந்த தந்தை என்ன செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. அவன் நின்னா, அப்பா உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கட்டி பிடிச்சி அவரை தழுவிட்டு மன்னிச்சிரு. அவன் நான் உன்னுடைய மகன் என்று சொல்லப்பட அல்லது என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் அதெல்லாம் சொல்றதுக்கே விடல. ஒன்னே ஒண்ணு அவருக்கு தேவையானது என்ன? நான் தவறு செய்தேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான். உடனே மன்னிப்பு. இதேதான் கடவுளுடைய தன்மை. கடவுள் நம் பாவங்களை ஒத்துக்கொள் போதும், அவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அதனால ஊதாரி தனத்துல இந்த தந்தை இருப்பது போல, அதாவது அதிகமான அன்பை காட்டி ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை கூட ஏற்றுக்கொண்டது போல, கடவுள் நம்மை கூட நாம் தனிப்பட்ட விதத்திலோ அல்லது மற்றவரோடு சேர்ந்தோ ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு தந்தையே திரும்பி வருகிறேன்னு சொல்லும் போது அவர் மகனே வா என்று அந்த தந்தையை பெற்றுக்கொள்கிறார். இந்த நிபந்தனை அந்த நிபந்தனை அப்படின்னு கண்டிஷன்லாம் போடுறதில்ல. காட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். கண்டிஷனே போடாத ஒரு தந்தை. அதனால்தான் ஊதாரி தந்தை கடவுளுக்கு கடவுளுடைய ஒரு உருவகமா பார்க்கிறோம். அதனால கடவுளுடைய அன்பின் மீது அவருடைய மன்னிப்பின் மீது நம்பிக்கை வச்சு நாமும் அந்த பையனை போல கடவுள்கிட்ட போனோம்னா கடவுள் நம்ம எல்லாரையும் ஏத்துக்குவாரு. முயற்சி பண்ணுவோமா? செய்வோம் தாத்தா. God bless you.